அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலை பொழுதை அடையக்கூடிய நாம் அனைவரும் தினமும் ஓதக்கூடிய, அல்லாஹ்வை மிகவும் புகழக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர். அருமை சகோதர சகோதரிகளே, அந்த திக்ர் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்பிலே 5272வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகைக்கு பின் அதிகாலையில் என்னிடமிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அப்போது நான் எனது தொழுமிடத்தில் அமர்ந்திருந்தேன். பிறகு அவர்கள் முற்பகல் தொழுகை லுஹா தொழுது விட்டு வந்தார்கள். அப்போதும் நான் அதே இடத்திலே அமர்ந்திருந்தேன். அப்போது என்னிடம் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உன்னிடமிருந்து சென்றது முதல் இதே நிலையில் தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உன்னிடமிருந்து சென்றதற்கு பிறகு 4 துதி சொற்களை 3 முறை சொன்னேன். அவற்றை இன்றைக்கெல்லாம் நீ சொன்னவற்றுடன் மதிப்பிட்டால் நீ சொன்னவற்றை அவை மிகைத்துவிடும். அதாவது, நீங்கள் இன்று பயன்படுத்திய அத்தனை வார்த்தைகளையும் மிஞ்சக்கூடிய அளவிற்கு மிக பெரிய ஒரு திக்ர், ஒரு துவா இந்த துவா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த துவா, அந்த திக்ர் இதுதான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி அதத கல்கி வ ரிதா நஃப்ஸி வ ஸினத அர்ஷி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி அதத கல்கி வ ரிதா நஃப்ஸி வ ஸினத அர்ஷி வ மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹ்வுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கும், அவன் உவக்கும் அளவுக்கும், அவனது அரியணையின் எடை அளவுக்கும், அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.